Hi friends, today's special banana fry, அதாவது வாழைக்காய் பொரியல். ஸோ இந்த வாழைக்காய் பொரியல் தேவையான பொருட்கள் 2 வாழைக்காய் எடுத்துச்சிங்க. அது வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி உப்பு தண்ணியில் போட்டு கழுவி வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துச்சிங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், உரப்பு கூடுதலாக வேணும் நீங்கள் கூடுதலாக போட்டுக்கலாம். பிளாக் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பே அது நல்ல ஈரப்பசை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வாழைக்காய் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். தேவையான அளவு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு வாழைக்காய் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். வாழைக்காய் ரெடியாக இருக்குது. அதை எடுத்து நம்ம ஒரு பீஸாக வந்து நல்லா சூடான எண்ணெயில் போடணும். ஸோ வாழைக்காய் பொரிக்கிறது ரொம்ப சுலபந்தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணி எதுவும் தெளிக்காது மேலே, ஏன்னாக்கா அதில் ஈரப்பசு இல்லை. ஸோ நீங்கள் இப்படி போட்ட பிற்பாடு நல்லா குக் ஆகிடுச்சுனாக்கா அந்த எண்ணெயிலேயே என்ன செய்யும், அந்த வாழைக்காய் வந்து மிதங்க ஆரம்பிச்சிடும். மிதங்கிச்சுனாக்கா வாழைக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் கலர் சேஞ்ச் பண்ணிடுச்சுனாக்கா ஸோ நீங்கள் வாழைக்காய் வந்து நீங்கள் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி அது பொரிக்கணும். இந்த பொரியல் வந்து சைவமான பொரியல் தான். நீங்கள் கீரை கறி, சாம்பார், சொதி வச்சுருந்தா கூட இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். வாழைக்காயில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப ரீச்சாக இருக்கும். வைட்டமின் ரொம்ப ரீச்சாக இருக்குது. ஸோ டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப கிரேட்டான ஃபுட்டு. வயிற்றில் ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுனாக்கா, ஸ்டமக் ப்ராப்ளம் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை தவிர்த்து நம்ம ஹார்ட்க்கும் ரொம்ப நல்லது. நம்ம இந்த பனானா எடுக்கிறதுனால, ரா பனானா அதாவது வாழைக்காய் வந்து நம்ம எடுத்து சமையலில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நன்மை கிடைக்கிது. ஸோ நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சு நல்லா ஃப்ளோட்டிங் பண்ண பிற்பாடு நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே மாதிரி இதையும் நம்ம மறுபடியும் போட்டு இருக்கிற பேலன்ஸ் வாழைக்காவை நம்ம பொரிச்சு எடுப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Love you all. Take care. Bye bye. Happy cooking.